பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் 2025. அது எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸை நம்ம கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து நம்ம இந்த மார்ச் வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் சொல்லுவோம். Q1 Q2 ஜிடிபி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அது எல்லாமே எக்ஸ்பெக்டடோட ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. Q3லையும் கம்மியாக தான் இருக்க போகுதுன்றது எல்லாரோட கணிப்பு, அனலிஸ்டோட கணிப்பு. Q4ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றது இந்த மூணு பர்சன்டேஜையும் தாண்டி வளருமா அப்படின்றது பிக் கொஸ்டின் மார்க். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் 6 months Q1 Q2ல செலவே பண்ணல. Q3ல எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு இந்த ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். டிசம்பர் முடிய போகுது, Q3 ஜிடிபி ரிசல்ட்ஸும் வரப்போகுது. இந்த Q4ல அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குமான்றது போக போக தான் தெரியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Q2 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்பரேட்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ Q3ல இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா வொலட்டாலிட்டி இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்துட்டும் இருக்கோம். ஸோ நம்ம அக்டோபர் நவம்பர்லேருந்து இந்த டிசம்பர் வர முடிய போகுது. இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸை மிஸ் ஆன ரீசன்ஸு அண்ட் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால நிறைய கம்பெனிஸ் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து 5%, 10%லேருந்து 20-30% வரைக்கும் சில கம்பெனிஸ்லாம் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் டோன் டவுனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ரொம்பவே எதிர்பார்க்கறது லார்ஜ் கேப் ஸ்டாக். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தி அப்படின்ட்டு லாஸ்ட் 3-4 months சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை நம்பி வாங்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட கணிப்பாக இருக்குது. ஏன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி நடந்ததுன்னா லார்ஜ் கேப்பில் குயிக்காக ரெக்கவர் ஆக முடியும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸோட வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவ் லெவலில் வந்திருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா இருக்கட்டும், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் இன்வெஸ்டிங்காக இருக்கும்ன்றது அனலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்பாக இருந்தால் நம்ம எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் அஸ் அ தனி கேட்டகரியே இருக்குது. பட் நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதில்ல இப்போலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மாலில் அதிக ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற ரீசன்னால. ஆனால் லார்ஜ் கேப்பில் இப்போதுலேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி எஸ்ஐபியோ லம்சமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா லார்ஜ் கேப் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது, வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அண்ட் ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப். இந்த ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப்போட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி கேப்பாக இருந்தால் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி லார்ஜ், மிட், ஸ்மால் 25, 25, 25 இந்த போர்ஷன் ஏற்ற இறக்கங்கள் எவ்வளோன்னா இருக்கும். அண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுறது தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப். பட் மல்டி கேப்பாக இருந்தால் லார்ஜில் 25%, மிட்டில் 25%, ஸ்மால் கேப்பில் 25%. இது ஃபிக்ஸட். ரிமைனிங் 25% எங்கே வேணால் போடலாம். ஸோ ஃப்ளெக்ஸி அண்ட் மல்டி கேப் வந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு 1 or 2 இயர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் பண்ணலை, இல்லை ஃப்ளெக்ஸி கேப் ரிட்டர்ன்ஸே நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இப்போது ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லைனா மல்டி கேப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அண்ட் லார்ஜ் கேப்பும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஐசிஐசிஐயில் ப்ளூ சிப் இருக்குது, அப்புறமா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குது. இது எல்லாமே லார்ஜ் கேப் ஃபோக்கஸ்டு ஸ்டாக்ஸ். அண்ட் இது எல்லாமே நான் ரெக்கமெண்டேஷனாக சொல்லலை, இது பேஸ்ட் ஆன் அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்க போகிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக வளரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏர்னிங்ஸும் ரொம்பவே நெகட்டிவாக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக இருந்தது. லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐடியோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% டவுன்லேருந்து இப்போ தான் வந்து ஒரு லாஸ்ட் என்ஏவியோட, அவங்க பீக் என்ஏவியோட கொஞ்சம் அதிகமாக போயிருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் 3 இயர்ஸில். ஸோ யாரெல்லாம் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஐடி ஃபோக்கஸ் செக்டர் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் ஐ திங்க் ஒரு 30-40% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் ஃபார்மா அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் ப்ரிஃபர்டாக சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில். ஏன்னா ஃபார்மாவும் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் கூடவே ஹெல்த் கேர் இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிசெஷன் வரப்போகுது, இல்லை ரிசெஷன் டைம்லைன் ஆர் எனி டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரோட நீடு கண்டிப்பாக இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும் சரி. இந்தியாலையும் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் நிறைய லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் ரிலேட்டட் லேப் ரிலேட்டட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வளர்கிறதுக்கான வாய்ப்புகள், எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இந்த செக்டாரில் வந்துட்டு இருக்கிறதுனால ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃபோக்கஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், செக்ட்ரல் ஃபண்ட்ஸு நம்ம தாராளமாக சூஸ் பண்ணலாம்.
அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாகவே செல்லிங் நிறைய நடக்குது. அதுவும் எஃப்ஐஎஸ் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க, டிஐஎஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அஸ் அ செக்டார் ரொம்பவே அட்ராக்டிவ். இந்தியா வளரணும் இல்லை எந்த நாடு வளரணும் அப்படின்னாலும் இந்த செக்டரோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் ரொம்பவே அடிபட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அப்போது எப்போ ஒரு வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இப்போத்துலேருந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அஸ் அ செக்டரும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன 3 விஷயமும், இந்த 2 விஷயம் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டோரி கன்சம்ஷன் வீக்காக இருக்குது, லாஸ்ட் 6 monthsல இன்னமும் கம்மியாக இருக்குது அப்படின்ற டேட்டா வந்ததுனால லாஸ்ட் 2-3 வீக்ஸாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே மாதிரியான கம்பெனிஸ், ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் என்ட்ரு ஆகணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ, இந்த பிஇ ரேஷியோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போது வாங்கிறதுக்கும் இந்த செக்டர் கன்சம்ஷன் ஆஸ் அ ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் 3 to 6 monthsல கன்சம்ஷனில் ஒரு ரெக்கவரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ஆனால் இப்போதுலேருந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு சரியான லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்களும் லம்சமாக ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கன்சம்ஷன் செக்டரையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் கன்சம்ஷன் செக்டரல் ஃபண்ட்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்எஃப்ஓவாக லாஸ்ட் 6 monthsல வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் கன்சம்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 2025ல சரியான முதலீடாக இருக்கணும் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி செக்டரல் ஃபோக்கஸ்டாகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த ஃபண்ட்ஸில் போடலாம், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஆனால் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனும் லாஸ்ட் 3 yearsல எனக்கு 35% வந்துருச்சு, நெக்ஸ்ட் 1 yearல எனக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா, லாஸ்ட் 1 yearல இந்த செக்டரில் போட்டு எனக்கு இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 1 yearல கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வாலட்டாலிட்டி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா லாஸ்ட் 3 yearsஆ கோவிட் டவுன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு எல்லா செக்டார்லையும், அதனால ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் 1 year கார்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற க்ரோத்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். இதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே நான் சொல்கிறேன். ஸோ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா செக்டரல் வைஸ் சொல்லிட்டேன், அண்ட் லம்சம் எதில் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.